நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வந்து சொல்றாங்க, இந்த மாரி எங்க அப்பா வந்து சுழலா இருக்கிற எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு. எனக்கு ரொம்பவே பயமா பார்த்தா இருக்கு அப்படி ஒரு விஷயம் ஹீரோ சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அது பெருசா எடுத்துக்கல. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்தா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு நான் நாளைக்கு என்னோட லவர் கிட்ட ஒன்று இட்டுன்னு போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஹீரோயின் வந்து சொல்றாங்க. அதனால வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிறாரு. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன் ஹீரோ அந்த மாதிரி ஓடி போறான்னு சொல்லிட்டு. இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா செத்துன்னு போறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்லி வச்சுக்கிறான்னா அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு அப்படி விஷயம் சொல்லி வச்சிருக்காரு. ஆனா உண்மையுமே அவங்க அப்பா அவங்களோட எலும்பு எல்லாமே உடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சுருள் மாதிரி சுருண்டு தான் செத்து போயிருக்காரு. இதை சொன்னா எல்லாமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் அப்படி ஒரு விஷயம் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா வந்து அதை பத்தி எரிச்சிடறாங்க. எரிச்சு அவரோட சாம்பல் வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வானத்துக்கு போயிட்டு ஒரு தண்ணியில போய் கலந்துக்குது. இதை பார்த்து எல்லாமே செம்மையா பயந்துறாங்க. ஹீரோடைய அம்மாவும் செம்மையா பயந்து மென்டலா பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேர்க்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுழலா இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து ஹீரோடைய அம்மா செம்மையா பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கையை கட் பண்ணிக்கிறது, அவங்களோட மண்டையில வந்து பார்த்தா முடியும் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்றதுன்னு சொல்லி ஹீரோட அம்மா பண்ணி இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆள் அமைச்சிருப்பா. அவன் போய் நம்ம ஹீரோ கூட்டின்னு வந்திருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மூஞ்சி ஓப்பன் பண்ணி மூஞ்சி ஃபுல்லுமே ஸ்குரல் மாதிரி ஆயிடுச்சு. அதுல அந்த பையனை அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தா அப்படின்னு அந்த சுருளை போட்டு மூங்கிடுவா. இந்த பார்த்து ஹீரோ சமயம் பயந்து ஓடிவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ பார்த்தா அந்த ஃப்ரெண்டு அவளையும் பார்த்தா சுருளை மாட்டி ஃபுல்லுமே பார்த்தா காணாம போயிடுவா. இதை பார்த்த ஹீரோயின் ரெண்டு பேருமே செம்மையா பயந்துருவாங்க.